நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் குழந்தைகளுக்கான வயிற்றுப்போக்கு. குழந்தைகளுக்கு எதுக்கு வயிற்றுப்போக்கு போகுது? அதிகமாக தாய்ப்பால் குடிச்சிருப்பாங்க. தாய்ப்பால் கிடைக்காத நேரத்தில் மாற்றுப்பால் குடிக்கும்போது அந்த பால் வயிற்றுக்கு சேராமல் வயிற்றால் ஓடிக்கிட்டே இருக்கும், பச்சை பச்சையாக போகும், தண்ணியாக போகும், துர்நாற்றம் அடிக்கும். அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன மருந்து கொடுத்தாலும் சரியாகுது. அவங்களுக்கு முக்கியமாக பால் பெருங்காயம், பன்னீர் ரோஜா, ஆட்டுப்பால், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். குழந்தைகளுக்கு உண்டாகும் வயிற்றுப்போக்கு நோய். வயிற்றுப்போக்கு குழந்தைகளுக்கு எதனால் ஆகுதுன்னா ஒவ்வாமைன்றதுனால ஆகும். ஏன் அப்படின்னா தாய் குழந்தைக்கு பால் கொடுப்பாங்க. அந்த பாலில் கவிச்சி தன்மை இருக்குது அப்படின்னால அந்த குழந்தை குடிக்காது. அப்படியே குடித்தாலும் அது செரிமானம் ஆகாது, வாந்தியே எடுப்பாங்க. அதே நேரத்தில் வயிற்றுப்போக்கும் உண்டாகும். அப்படி ஆகையில் என்னாங்கன்னா குழந்தைகளுக்கு உடலில் நீர்த்துவ தன்மை குறைஞ்சிருக்கும். குழந்தைகளை பார்த்தோன்னா முகப்பகுதி, கண் இமைக்கு கீழே பார்த்தோன்னா வறண்டு போய் வறட்சியாக இருக்கும். அவங்களுக்கு பசித்தன்மை இருக்காது. உடலில் டீஹைட்ரேஷன் ஆகிருக்கு அப்படின்வாங்க. அது சிலர் இனிப்பு, உப்பு, புளிப்பு சேர்ந்து 1 ஸ்பூன் தண்ணியில் கலந்து அந்த தண்ணி நாக்கில் தொட்டு வைப்பாங்க. இப்போ சாப்பிட்ற குழந்தைகளாக இருக்குது அப்படின்னா நாம் இந்த மருந்தை எளிமையாக உள்ளுக்கு கொடுக்கலாம். பன்னீர் ரோஜா இதழ் இந்த அளவு எடுத்துக்கிட்டால் போதுமானது. இதை உள்ளங்கையிலே வச்சு நல்லா கசக்கி இதை இந்த மருந்தோட கூட்டு மருந்தாக சேர்த்துக்கிறணும். கரெக்டாக இந்த மாதிரி கசக்கி எடுத்துட்டு இதோட சாறு வர்றது மாதிரி இருந்தால் போதுமானது. இந்த அளவு கசக்கிட்டால் போதுமானது. கையில் கசக்கிட்டு இந்த மருந்தை இதோட சேர்த்துக்கிறணும். பால் பெருங்காயம் சின்ன மிளகளவு எடுத்துக்கிட்டால் போதுமானது. இதோட ஆட்டுப்பால் 5 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறணும். இந்த பால் பெருங்காயத்தை இந்த கலவையோடு சேர்த்து நம்ம கைட்டே லைட்டாக உரசிட்டே இருந்தோம்னா இந்த பால் பெருங்காயம் கரைய ஆரம்பிக்கும். அதனால் நம்ம இதை இடித்து பொடியாக்கணும் அப்படின்னு தேவையில்லை. இதில் எண்ணெய் பசை தன்மை இருக்கிறதுனால சீக்கிரமாக கரைஞ்சிரும். நான் இதில் போதுமான அளவு கரைச்சிக்கிட்டால் போதுமானது. இது குழந்தைங்களுக்கு இந்த சாரை மட்டும் மெதுவாக நாக்கில் தொட்டு வச்சுட்டே வந்தோன்னா அந்த வயிற்றுப்போக்கு சரியாகும். குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு வந்துட்டாலே குடும்பத்தில் நிறைய சிக்கல் வந்துடும், சண்டை வந்துடும், குழந்தை அழுதுகிட்டே இருக்கும், மெலிஞ்சிக்கிட்டே போகும். ஏன்னா ஏன் கவனிக்கலை, எதுக்கு கவனிக்கலை? அவங்க சொன்ன மாதிரி தாய்ப்பால் கொச்சை அது எப்படி அடிக்கும்னா இந்த துணியை மாற்றாமே இருப்பாங்க. வேர்த்து இருக்கும். அந்த சட்டை மேலாடை வேர்த்தது அப்படியே இருந்தால் அந்த வேர்வை வாடை தாய்ப்பால் வழியாக போகும்போது அந்த குழந்தைக்கு ஒவ்வாமை ஆகிடும். அப்போ வயிற்றால் ஓடும், அது நிற்கவே நிற்காது, ரொம்ப சிரமப்படும். அந்த குழந்தைகளுக்கு முக்கியமாக பால் பெருங்காயம், பன்னீர் ரோஜா, ஆட்டுப்பால் இது 3ம் கலந்த கலவையில் 1 ஸ்பூன் மிளகு அளவுக்கு தான் எடுக்கணும். பால் பெருங்காயம் அதிக அளவுக்கு எடுக்கக்கூடாது. பன்னீர் ரோஜா ஒரு 4 இதழை நல்லா கசக்கி அதோடு எடுத்துக்கலாம். ஆட்டுப்பால் தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இதுலேருந்து 1 ஸ்பூன் அளவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நாக்கில் தொட்டு வச்சோம்னா அந்த 1 ஸ்பூன் குடித்து முடிஞ்சு ஒரு 1/4 மணி நேரத்தில் அந்த வயிற்றுப்போக்கு நின்றுடும். அதிக நேரம் ஆகாது, ஒரு 1/4 மணி நேரத்தில் அந்த குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு நிற்கும். இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.